கெனிஷாவை பொறுத்தவரை பெங்களூரில் ஒரு உறவினர் வீட்டில் விருந்தினராக தங்கியிருந்தார், அதாவது பேயிங் கெஸ்ட். அப்போ அந்த பெண் உறவினர்களை அழைத்து கெனிஷாவுடைய உடைமைகளை தெருவிலே வைத்து விரட்டி விட்டார். அப்போ இதுதான் கெனிஷாவுடைய வாழ்க்கை வரலாறு. கெனிஷாவுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு ஜெயம் ரவியினுடைய 2 மகன்களுக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் 40 லட்சம் ரூபா வருடத்திற்கு தேவைப்படுது. ஆனால் இந்த தொகையை ஜெயம் ரவி கட்டவே இல்லை. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, ஒரு தெளிவான எதிர்கால திட்டம் இல்லை. 2 சிறுவர்களையும் அழைத்து கொண்டு கெனிஷா வந்த பிறகு இவர்தான் உன்னுடைய அம்மா, இவர்களை அம்மாவாக ஏற்றுக்கொள். பெற்று வளர்த்து 16 வயது வரை வளர்த்த தாயை விட்டுவிட்டு தந்தையோடு இணைந்து கொண்ட ஒருவரை எப்படி 2 பசங்க அம்மானு கூப்பிடுவான்? இதை வலியுறுத்துகிறார் ஜெயம் ரவி. இந்த சூழலுக்கு ஜெயம் ரவி போன பிறகுதான் கெனிஷாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரச்சனை முற்றுகிற பொழுதுதான் பிரஸ் மீட். கையை அறுத்துக்கிறார், கண்ணாடியில் வெட்டிக்கிறார். இதெல்லாம் ஒரு குடும்பம் பிரிகிற பொழுது, குடும்பம் சிதைகிற பொழுது நிம்மதியும் போயிடும். கெனிஷா இதுவரை ஜெயம் ரவியினுடைய உழைப்பில் பல கோடி ரூபாய், அவருடைய வங்கி கணக்கு, அவருடைய பெயரில் வீடு, இப்படி பல முதலீடுகள் கெனிஷா பேரில் தான் உருவாக்கப்படுது. ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி வாங்கிய வீடு, இடம், அலுவலகம் ஏலத்துக்கு போகுது. கெனிஷாவுக்கு ஜெயம் ரவியினுடைய வருமானம், சொத்துக்கள், இதுதான் அவருக்கு அக்கறையை தவிர ஜெயம் ரவியினுடைய நலனோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயம் ரவி கெனிஷா விஷயம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது அது நடுவில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு 3 லட்சம் ஜீவனாம்சம் கொடுத்தா போதும், ஆனால் பசங்களோட ஃபீஸ் எல்லாம் ஜெயம் ரவி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஒரு சில விஷயம் இருந்துச்சு. கெனிஷா மீண்டும் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியேறி இருந்தாங்க சோஷியல் மீடியாவிலேருந்து, மீண்டும் வரன்னு பதிவு போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? அந்த கம்பேக்ன்றது சோஷியல் மீடியாவுக்கு மட்டுமா, இல்லை ஜெயம் ரவி வாழ்க்கையிலமான ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இப்போ ஜெயம் ரவி கெனிஷா நட்பு வருடக்கணக்காக தொடர்கிறது. ஆர்த்தியும் ஜெயம் ரவி 2 பேரும் நிறைய சொத்துக்கள் 2 பேர் பெயரிலும் வாங்கப்பட்டு அது குறிப்பிட்ட காலத்திற்குள் கடன் தொகை கட்டி முடிக்கப்படாமல் பல சொத்துக்கள் ஏலம் போய்விட்டது. ஆனால் கெனிஷாவை பொறுத்தவரை கெனிஷா ஜெயம் ரவியோடு சேர்ந்ததுக்கு பிறகு கோவாவில் 4 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு பண்ணை வீடு வாங்கியிருக்கிறார். இது ஜெயம் ரவியினுடைய முழு உழைப்பு. ஜெயம் ரவியும் கெனிஷாவும் சந்தித்த இடம் கோவாவில் உள்ள ஒரு மதுபான விடுதி. மதுபான விடுதியில் ஒரு பாடகியாகத்தான் கெனிஷாவை அவர் சந்தித்தார். சந்திப்பதற்கு முன்பு கெனிஷாவுக்கு ஒரு கணவன், அந்த கணவன் மர்ம மரணம். அதன் பிறகு கெனிஷாவுடைய பெங்களூர் வாழ்க்கை, கோவாவிலிருந்து பெங்களூர் வாழ்க்கை. பெங்களூரில் ஒரு வீட்டில், உறவினர் வீட்டில் விருந்தினராக தங்கியிருந்தார், அதாவது பேயிங் கெஸ்ட். அப்போ அந்த பெண் உறவினர்களை அழைத்து கெனிஷாவுடைய உடைமைகளை தெருவிலே வைத்து விரட்டி விட்டார். காரணம், அந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டு தன்னுடைய கணவரோடு இவர் தொடர்பில் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டில் கெனிஷா பெங்களூரிலிருந்து விரட்டப்பட்டு மீண்டும் கோவாவுக்கு போகிறார். அப்போ இதுதான் கெனிஷாவுடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் ஆர்த்தி ரவி ஜெயம் ரவி 2 பேருக்கும் ஒரு 16-17 வயதில் மூத்த பையன், 2வது பையன், 2 மகன் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தொடர்புக்கு பிறகு இந்த குடும்பத்தோடு முழுமையாக தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார் ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவி, இப்போ ரவி மோகனாக மாறியிருக்கார். ஆனால் ஜெயம் ரவியினுடைய வருமானங்கள் அத்தனையும் கெனிஷாவுடைய வங்கி கணக்கு தான் போகிறது. கெனிஷாவுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு ஜெயம் ரவியினுடைய 2 மகன்களுக்கும் கல்வி ஏறக்குறைய
ஒரு சர்வதேச பள்ளி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு 40 லட்சம் ரூபா வருடத்திற்கு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த தொகையை இதுவரை ஒரு வருட தொகையை கூட ஜெயம் ரவி கட்டவே இல்லை. அப்போ ஜெயம் ரவிக்காக ஜெயம் ரவியுடைய மாமியார் தான் சுஜாதா தான் கட்டுறாங்க. சுஜாதா ஏறக்குறைய பல கோடி ரூபாய் முதலீடில் 3 படங்கள் எடுத்தாங்க தன்னுடைய மருமகனை ஒரு பெரிய நட்சத்திரமாக மாற்றுவதற்கு. அந்த படங்களும் பெரிய அளவில் வியாபாரம் ஆகலை, பல கோடி ரூபாய் நட்டம். மீண்டும் தன்னுடைய கேரியரை நிலைநிறுத்துவதற்காக படம் எடுக்க வற்புறுத்துகிறார் மாமியாவை. மாமியார் நினைக்கிறாங்க இன்னும் நிறையா கடன் செல்வம்லாம் இழந்த பிறகு ஆர்த்தியினுடைய வாரிசு ஜெயம் ரவியுடைய வாரிசுக்கு சில சொத்துக்கள் இருக்குது, இந்த பரம்பரை சொத்துக்களை விற்றாவது படம் எடுத்தால் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு பொருளாதார உதவி இருக்காது. அதனால் அவங்க திரைப்பட முயற்சியை கைவிடுகிறார். இதுவும் ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய வருத்தம். குடும்பம் முக்கியமாக இவருடைய சினிமா கேரியர் முக்கியமானா குடும்பம்தான் முக்கியம். ரஜினியுடைய குடும்பம் பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிற குடும்பமே தனுஷுக்கு பல கோடி கடனாகிவிட்டது. கடங்காரம் பூரா ரஜினி மருமகனை ரஜினி வீட்டுக்கு வந்துடுவான் என்பதால் என்னுடைய மருமகனே இல்லை டைவர்ஸ் பண்ணாங்க ஐஸ்வர்யா. ஏன்? 2 பசங்களுக்காக. இப்போ அதே போல தான் சுஜாதாவும் லதாவும் ஒரே முடிவெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, ஒரு தெளிவான எதிர்கால திட்டம் இல்லை. ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்திற்கு டைவர்ஸ் வாங்காத, விவாகரத்து பெறாத சூழலில் கெனிஷாவும் ஜெயம் ரவியும் அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. ஊரே பார்க்குது. அப்போ அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்கள் அப்பா அம்மாவை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு சுற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் அறிவு வளர்ந்த பிறகு இந்த இளைஞர்களுக்கு ஒரு வகையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை அப்பா ஸ்தானத்திலிருந்து ஜெயம் ரவி செய்கிறார். இப்படி தொடர்ந்து முரண்பாடுகள். நீங்கள் இப்போ இந்த 3 திரைப்படங்களுக்கு ஜெயம் ரவி பூஜை போடுறாரு, கடன் வாங்குறாரு. கடன் வாங்குகிற பொழுது ஜெயம் ரவியினுடைய பெயரில் விளம்பர படத்தில் வருகிற வருமானங்கள் கெனிஷா பெயரில். கடனுக்கும் எந்த விதமான பத்திரங்களும் கொடுப்பதில்லை கெனிஷா. ஆனால் அத்தனை கடனும் ஜெயம் ரவி பேரில் தான் வாங்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, செக்கு ரிட்டனு, ஆல்பம் ஓடலை, படம் பூஜைக்கு தொடர்ந்து எடுக்க பணம் இல்லை, இப்படி பிரச்சனை வருகிற பொழுது கெனிஷாவுடைய பணத்தை கேட்குறாரு. உன்னுடைய வீடு, உன்னுடைய வங்கி கணக்கில் பணத்தை கொடுக்குறாரு. அந்த அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? தன்னுடைய எதிர்காலத்துக்கு அது தேவை. இது கெனிஷா சுயநலமாக இருக்கா. ஜெயம் ரவி ஒரு காலகட்டத்தில் கடன்காரர்கள் திரைப்படத்துறையில் கடன் அதிகமானால் கடன்கார விரட்டு தான் செய்வான். விரட்டுகிற பொழுது அதிக மன உளைச்சல், அதிகமான மாத்திரை மருந்து, இந்த சூழலுக்கு ஜெயம் ரவி போன பிறகு தான் கெனிஷாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரச்சனை முற்றுகிற பொழுது தான் ப்ரெஸ் மீட், கையை அறுத்துக்கிறார், கண்ணாடியில் வெட்டிக்கிறார். இதெல்லாம் ஒரு குடும்பம் பிரிகிற பொழுது, குடும்பம் சிதைகிற பொழுது நிம்மதியே போயிடும். ஆர்த்தி ரவியோடு இருந்த காலத்தில் ஜெயம் ரவியாக இருந்தார், இப்போ கெனிஷா ரவியாக இருக்கிறார். கெனிஷா இதுவரை ஜெயம் ரவியினுடைய உழைப்பில் பல கோடி ரூபாய், அவருடைய வங்கி கணக்கு, அவருடைய பெயரில் வீடு, கோவாவில் வீடு, சென்னையில் வீடு, இப்படி பல முதலீடுகள் கெனிஷா பேரில் தான் உருவாக்கப்படுது. ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி வாங்கிய வீடு, இடம், அலுவலகம் ஏலத்துக்கு போகுது. அப்போது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய திறனை ஜெயம் ரவி இழந்துட்டார். அப்போ மீண்டும் குடும்பத்தில் வழக்கு, குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுது. அப்போ அந்த குழந்தைகள் யாரை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை வருது? தாயை நம்பி இருக்க வேண்டிய நிலை வருது. தாய்க்கு அவருடைய தாய் குடும்ப சொத்துக்கள் ஜெயம் ரவி வைத்து திரைப்படம் எடுத்ததில் பல கோடி ரூபாய் கையை விட்டு போயிடுச்சு.
அப்போ எதிர்காலம் எப்படி இந்த குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை தாய்க்கு இருக்குது, ஆர்த்திக்கு இருக்குது. அப்போ ஆர்த்தி தன்னுடைய கணவனுக்கு ஏன் விவாகரத்து கொடுக்க மறுக்குதுன்னா மீண்டும் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. கெனிஷாவிடமிருந்து எப்போதாவது திருந்தி வருவார். கெனிஷாவுக்கு ஜெயம் ரவியினுடைய வருமானம், அந்த சொத்துக்கள், இதுதான் அவருக்கு அக்கறையே தவிர ஜெயம் ரவியினுடைய நலனோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் இல்லை. இதுதான் இப்போ ஜெயம் ரவிக்கும் கெனிஷாவுக்கும் அடிக்கடி முட்டல், மோதல், சண்டை, சச்சரவு வருவதற்கு என்ன காரணம்னா இதில் குடும்பம் என்பதை விட இங்கே பொருளாதாரம் தான் முக்கியத்துவமாக கெனிஷாவுக்கு பார்க்கப்படுகிறது. ஏன்னா கெனிஷாவுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும், அது அந்த அம்மாவுடைய கவலை. ஆனால் ஆர்த்திக்கு என்ன கவலை? தானும் தன்னுடைய 2 குழந்தைகளும் தன்னுடைய கணவனும் சேர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அக்கறை இருக்கு. இந்த 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 முரண்பாடு தான் முற்றுகிற பொழுது ஜெயம் ரவி தனியாக பத்திரிகையாளரை சந்திக்கிறார். ஆர்த்திக்காக ஆர்த்தி அம்மா சுஜாதா பத்திரிகையாளரை சந்திக்கிறார். இப்படி தான் வழக்கு நகர்ந்து கொண்டே போகிறது. எப்படியாவது இந்த விவாகரத்து வழக்கை விரைவாக பெற்றுவிட்டு ஜெயம் ரவியை தன்னுடைய கட்டுப்பாடு எடுக்க வேண்டும் என்று கெனிஷா விரும்புகிறார். உதாரணத்துக்கு இப்போ பெரிய பையனுக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும் வெளிநாடு போவதற்கு. அப்போ தாயும் தந்தை, மைனருக்கு தாயும் தந்தையும் 2 பேரும் கைது போடணும். தாய் கைச்சா திட்டு விட்டால் தந்தை போடணும். நீ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் வர்றங்கிறார். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த சிறுவன் காத்து கொண்டே இருக்கிறான், வரல. ஒரு மெசேஜ் வருது, சாரி என்னால் இன்றைக்கி வர முடியாது, அடுத்த முறை பார்ப்போம். இந்த குழந்தை படிப்பதற்கு பள்ளி கட்டணம் கட்டலை, எதிர்காலத்துக்கு எந்த திட்டம் இல்லை, குறைந்தபட்ச பாஸ்போர்ட்டுக்கு தந்தை ஸ்தானத்திலிருந்து கையெழுத்திடுவதற்கு கூட அவர் வர அனுமதிக்கவில்லை கெனிஷா. இப்படி தான் குற்றச்சாட்டுறாங்க. அதே போல் 2 சிறுவர்களையும் அழைத்து கொண்டு கெனிஷா வந்த பிறகு இவர் தான் உன்னுடைய அம்மா, இவர்களை அம்மாவாக ஏற்றுக்கொள். இது எப்படி பெற்று வளர்த்து 16 வயது வரை வளர்த்த தாயை விட்டுவிட்டு தந்தையோடு இணைந்து கொண்ட ஒருவரை எப்படி 2 பசங்க அம்மானு கூப்பிடுவான்? இதை வலியுறுத்துகிறார் ஜெயம் ரவி. அந்த சிறுவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். முரண்பாடு வருது. நீ என்னை பார்க்காத, நான் உங்கள் அம்மாவை பார்க்க மாட்டேன், இதுதான் இனிமேல் உனக்கு எதிர்காலத்தில் அம்மா. இப்படி பல முரண்பாடுகள் அந்த குடும்பத்தில் ஓடிட்டுருக்கு. இது பொதுவெளிக்கு வருது. இதே ஒரு நடிகன் இது பொதுவெளியில் வருது. நாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வருது. காரணம் என்னென்னா, யாரோ ஒரு சராசரி நபராக இருந்தால் இதை பற்றி பேசுவதற்கு, மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட மாட்டான். ஆனால் இவர்கள் ஒரு பிரபலமானவர்கள், பிரபலமான குடும்பம். கல்பனா ஹவுஸ்னால் ஆர்த்தி குடும்பம் ஒரு புகழ்பெற்ற குடும்பம். பல ஏக்கர் நிலத்தில் அவர்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு. கல்பனா ஹவுஸ் என்பது கர்நாடகாவில் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்படியான விஷயம் இருக்கிற பொழுது தான் இந்த பரபரப்பு தொற்றிக்கொள்ளுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கோர்ட்டுக்கிட்ட வந்து ஆர்த்தி தரப்பில் வந்து 40 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் அலுமனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஜீவனாம்சமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோர்ட் வந்து 3 லட்சம் மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பின்னடைவாக தானே பார்க்கப்படுது அப்படி பார்த்தா? இல்லை, அவர்கள் 40 லட்சம் என்பது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக அந்த அம்மா கேட்ட தொகை. ஆனால் நீதிமன்றம் 3 லட்சம். ஏன்னா 2 பசங்களுமே வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபா பள்ளி கட்டணமாக கட்ட வேண்டியது இருக்குது. அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். மேட்டுக்குடி உயர்ந்த மேட்டுக்குடியினர் பயிலுகிற ஒரு கல்வி நிறுவனம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஆங்கிலேயர்கள் நடத்துகிற ஃப்ரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஆங்கிலம், குதிரையேற்றம், இப்படி உலகத்தில் கிடைக்காத நவீனமயப்படுத்தப்பட்ட கல்வி, கார்ப்பரேட் கல்வி. இந்த கார்ப்பரேட் கல்வி மேட்டுக்குடியினர் படிப்பதில் பெரிய வினோதம்லாம் இல்லை.
அப்போ ஒரு குழந்தைக்கு 2 லட்ச ரூபா, 2 குழந்தைகளுக்கு 2 பசங்களுக்கு 4 லட்ச ரூபா வேணும். வருஷம் 48 லட்ச ரூபா சுஜாதா தான் கட்டுறாங்க. அப்போ அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கேட்குறாங்க. நீதிமன்றம் அந்த பள்ளி கட்டணத்தை மட்டும் 36 லட்ச ரூபா 3 லட்ச ரூபானா 36 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இது எப்படி பின்னடைவாக பார்க்கப்படும்? அதாவது அவர்கள் இந்த வாழ்க்கை என்பது இந்த 2 குழந்தைகளும் வெளிநாட்டு படிப்பு இருக்குது, அதை எதிர்கால திட்டத்திற்காக அவர்கள் கேட்குறாங்க. அது கேட்பது அவர்கள் உரிமை. நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் கொடுப்பது, சட்டம் எதை சொல்லுகிறதோ அதை நீதிமன்றம் சொல்லுகிறது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.